ஹலோ மக்களே, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுரை சண்டே பெட் மார்க்கெட் தான் போயிருந்தோம். நிறையவே பார்த்தீங்கன்னா பேட் டாக் ஃபிஷர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்மால் கண்ணு இருந்துச்சு, எல்லாமே பார்த்தீங்கன்னா டேம் பண்ண பேடுன்னு சொன்னாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா வச்சுருந்தாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக சாப்பிட்டுக்கு இருந்துச்சு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சாட்டின்னு, அப்புறம் சிராஜ், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியெலாம் கொண்டு வந்திருந்தார். வான்கோழிலாம் விற்றுக்கு இருந்தாங்க. ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நிறையாவே பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் கண்ணு பார்த்தீங்கன்னா டேம் பண்ண பேடு கையில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானும் வாங்கி பார்த்துட்டு கொடுத்துட்டு, உங்கள் பேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையவே சேல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹோம்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட் குவாலிட்டியில் இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்துருவீங்க. அதுக்கப்புறம் சண்டை சேவல் கோழியோட சிக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. காக்டெயிலாம் பேரே பார்த்தீங்கன்னா 2000 இந்த மாதிரி தான் சொல்லிக்கிருந்தாங்க. அதுவும் அடல்ட்டு லவ் பேட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒருத்தர் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பக் டாக் பார்த்தேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 இருந்துச்சு. இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறம் கின்னிக்குள்ளே நிறையாவே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜபாளைய டாக் ஒயிட் கலர் இருந்துச்சு. மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு காது கேட்காது, அப்புறம் கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையானான்னு எனக்கு தெரியலை. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா முயல் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சண்டை சாவை, சண்டை கோழி நிறையாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மயில் புறா பார்த்தீங்கன்னா அடல்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பியூட்டி ஹோமர் இருந்துச்சு, ஹைட்டாக இருந்துச்சு. அந்த கேஜுக்கே பார்த்தீங்கன்னா புக்காக சைஸுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் டைமாக ரொம்பவே க்ரௌடும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பப்பியை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கையை கொண்டு அதோடி கடிச்சு கொடுத்து தான் போச்சுன்னு போயிட்டு, அதுக்கப்புறம் மணிலாவது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கத்த ஆரம்பிச்சு. இது கிலோ கணக்கில் விற்கிறாங்க. புறா சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. இந்த குஞ்சிலே பார்த்தீங்கன்னா பிரித்து கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பேர்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டுக்குடி இருந்துச்சு. நான் வீடியோ இருக்கிற பார்த்துட்டு அது என்னையவே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. தெரிஞ்ச நண்பர் பார்த்தீங்கன்னா காக்டெயில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் விட்டார். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 800 தான் சொன்னார். அதுக்கப்புறம் முயல் ஹோமர்லாம் கொண்டு வந்தார். ரொம்ப சீக்கிரத்துலேயே முயல்லாம் விற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் கர்னெல்லாம் ப்ரைஸ் 1200 தான் சொன்னாங்க. ஃபின்ச்சஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒருத்தர் தான் கொண்டு வந்தார். பேர் 300 சொன்னார். அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. சேவல் பார்த்தீங்கன்னா 5000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கோழி கொஞ்சம் விற்றாரு. 200 சொன்னார். எவ்வளோ வேணும்னு கேட்டார். 150 ரூபா கொடு. சரி இந்த 150 ரூபாய்க்கு எடுத்துக்கப்பான்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வேணான்னு சொல்லிட்டு என்ன நினச்சாந்தது, சரி தம்பி நீ வீடியோ எடுப்பானே அப்படின்னு சொன்னார். நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா விற்கிறவங்க மட்டும்தான் வீடியோ எடுப்பீங்கன்னா, வாங்குற எங்களெலாம் வீடியோ எடுக்க மாட்டேங்கன்னா கேட்டாங்க. சரி வாங்க உங்களே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முஸ்கியெல்லாம் பார்த்தோம். ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாதா புறாலாம் நிறையாவே கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 150 இப்படி தான் போச்சு பீஸே. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு. அவர் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டு. ஒரு 8:30க்கு தான் அவர் வந்தார். மயனோடு வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஹெலிமெண்ட் வச்சு நின்றுக்கிட்டே இருந்தார். அந்த தம்பி வேறு. பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.